வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃப் மே 2024 அப்படின்ற ஒரு வீடியோ தான். சப்போஸ் நீங்கள் ஒரு புது மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற மொபைலே வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணி மே மந்தில் லான்ச் ஆகக்கூடிய மொபைலை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ E14 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு யூனிசாக் T606 என்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்க போகுது. 13 மெகா பிக்சலுக்கான ரியர் கேமராவும் 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இருக்க போகுது. இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் மேல லான்ச் ஆகும். அண்டர் 10Kல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக அண்டர் 20,000ல் என்னென்ன மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். iQOO Z9X என்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு Snapdragon 6 Gen என்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. 6000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர், 50 மெகா பிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப். ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் மேல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக சாம்சங் கேலக்ஸி M35 என்ற ஒரு மொபைல். இந்த மொபைலில் நம்மளுக்கு Exynos 1380 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்க போகுது. 6.6 இன்ச்சஸ்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்க போகுது. 6000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது. 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் கொடுக்க போகிறாங்க. இந்த மொபைலும் மிட் மேல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக இன்ஃபினிக்ஸ்லேருந்து GT20 Pro என்ற ஒரு மாடல் லான்ச் ஆக போகுது. MediaTek Dimensity 8200 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்க போகுது. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்க போகுது. 6.78 இன்ச்சஸ்க்கான Full HD+ AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்க போகுது. 108 மெகா பிக்சலுக்கான OIS சப்போர்ட் உள்ள கேமரா செட்டப் கொடுக்க போகிறாங்க. டெடிகேட்டட் கேமிங் டிஸ்பிளே சிப்பும் கொடுக்க போகிறாங்க. டுவல் ஸ்பீக்கர் இருக்குது, வித் JBL சவுண்டும் இருக்குது. இந்த மொபைலும் மிட் மேல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக அண்டர் 30,000ல் என்னென்ன மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Vivo V30e என்ற ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது. இந்த மொபைலில் நம்மளுக்கு Snapdragon 6 Gen 1 என்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. 6.78 இன்ச்சஸ்க்கான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. Full HD+க்கான ரெசல்யூஷனும் இருக்க போகுது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. 50+8 என்ற ஒரு டுவல் கேமரா செட்டப்பும் 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுக்க போகிறாங்க. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைல் 2 மே, அதாவது நாளைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக சாம்சங் F55 என்ற ஒரு மொபைல். சாம்சங் இந்த தடவை அவங்களோட மொபைலில் வீகன் லெதரை ஃபஸ்ட் டைம் எடுத்து வர போகிறாங்க. இந்த மொபைலில் நம்மளுக்கு Snapdragon 7 Gen 1 என்ற ஒரு ப்ராசஸர் கொடுக்க போகிறாங்க. 6.6 இன்ச்சஸ்க்கான Full HD+ AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. 50 மெகா பிக்சலுக்கான OIS கொண்ட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்க போகிறாங்க. இந்த மொபைலும் மிட் மேல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக மோட்டோ Edge 50 Neo என்ற ஒரு மொபைல். இந்த மொபைலில் நம்மளுக்கு Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. 50 மெகா பிக்சலுக்கான OIS கொண்ட டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சரும் இருக்குது. 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த மொபைலில் மிட் மேல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் 40Kல என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் Google Pixel 8a என்ற ஒரு மொபைல் இருக்குது. இந்த மொபைலில் நம்மளுக்கு Tensor G3 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. 4500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது. 64+13 என்ற ஒரு டுவல் கேமரா செட்டப் கொடுக்க போகிறாங்க. 6.1 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே இருக்குது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த மொபைல் 14th மேல லான்ச் ஆக போகுது கைஸ். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் OnePlus Nord 4 இருக்குது. 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5Kக்கான ரெசல்யூஷன் இருக்குது. அண்டு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. Snapdragon 7+ Gen 3 என்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர் +8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சரும் இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுக்க போகிறாங்க. இந்த மொபைல் எண்ட் ஆஃப் மேல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அடுத்ததாக ரியல்மி ஜிடி சீரிஸ். இந்த மொபைலோட பேர் எக்ஸாக்டாக தெரியல கைஸ். இந்த மொபைலில் நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 என்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. 6.78 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 6000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் இருக்க போது. ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். 1.5Kக்கான ரெசல்யூஷனும் இருக்குது. 50+8 என்ற ஒரு டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. OISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இருக்குது. 5500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைல் எண்ட் ஆஃப் மேல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக போக்கோ F6 என்ற ஒரு மொபைல்னா, இந்த மொபைலில் நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 என்ற ஒரு தாறுமாறான ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 50+8 மெகாபிக்சல் கொண்ட டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலும் மேலே லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.